ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மார்ஷியல் மாஸ்டர் எபிசோட் 37. எபிசோட் ஸ்டார்டிங் சீன்ல குயின்ஃபேன் 13 கிரைங் வேவ் ஃபிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவர் இன்க்ரீஸ் பண்றான். இதை பார்த்து அங்க இருந்து எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, 13 கிரைங் வேவ் ஃபிஸ்டா, இது என்னோட ஃபாதர் உருவாக்குன கில்லிங் பஞ்ச். இந்த பஞ்ச் டிஃபென்ஸ் எல்லாத்தையுமே உடச்செறிஞ்சிடும். அன்கண்ட்ரோல்டு ஹெவன்லி தண்டர் போல. இந்த டெக்னிக்கை ஸ்ட்ராங்கான எனிமையை கில் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. சென்னர் கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை நினைச்சு கவலைப்படுறாங்க. அப்போ நம்மளுக்கு குயின்ஃபேனை காட்டுறாங்க. அவனை சுற்றி ஸ்பிரிச்சுவல் கை ஃபார்ம் ஆயிருக்கு. அதை லார்டு லியாங்கு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ குயின்ஃபேன் அந்த ஸ்பிரிச்சுவல் கையெல்லாம் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்காக அனுப்புகிறான். அப்போ நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அந்த அட்டாக்கெல்லாம் டாச் பண்ணுறான். அந்த அட்டாக்கெல்லாம் நம்ம ஹீரோவுக்கு பின்னாடி போய் கண்டினியூஸாக பிளாஸ்ட் ஆகுது. அந்த சவுண்டை அங்கே இருக்க யாராலையுமே கேட்க முடியல. அவங்க எல்லாம் காதை பொத்திக்கிறாங்க. அப்போ லார்டு லிங்கு என்ன சொல்கிறாருன்னா, இந்த பஞ்சிங் டெக்னிக் எக்ஸலண்ட்டாக இருக்குது. டிவைன் ஜென்ரலோட கில்லிங் டெக்னிக். இந்த அட்டாக்கில் குன்சன் சாகலைன்னா அவன் அன்கான்சியஸ் ஆகிடுவான். ஆனால் நான் எதிர்பார்க்கல குயின்ஃபேன் இந்த டெக்னிக்கை அவனோட ஓன் பிரதர் மேலேயே யூஸ் பண்ணுவான்னு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ குயின்ஃபேன் நம்ம ஹீரோவை கண்டினியூஸாக அட்டாக் பண்ணுறான். நம்ம ஹீரோ அதெல்லாம் அசால்ட்டாக டாச் பண்ணுறான். அதை பார்த்து லார்டு லிங்கு ஷாக் ஆகி என்ன சொல்கிறாருன்னா, இது எலமெண்டல் லெவல் ஸ்டேஜ் டெக்னிக்கா. இந்த டெக்னிக்கை 5 லெவலாக பிரிச்சிருக்காங்க. பிகினர், ஸ்கில்டு, எக்ஸ்க்ளூசிவ், டீட்டெயில்டு அண்ட் பர்ஃபெக்ட். இந்த வயசில் இவன் இந்த ஸ்கில்லோட பிகினிங் லெவலை ரீச் பண்ணியிருக்கிறது ரொம்பவே எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. ஆனால் இந்த குன்சன் டீட்டெயில்டு லெவலை ரீச் பண்ணியிருக்கான். 1000 இயர்ஸுக்கு ஒரு தடவை மட்டுமே இவனை மாரியா ஜீனியஸாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பிரின்சிபல் என்ன கேட்குறாருன்னா, அது உண்மையிலே ஒரு எலமெண்டல் லெவல் டெக்னிக். ஆனால் அவன் ரொம்ப யங்காக இருக்கான். ஆனால் அவன் எலமெண்டல் லெவல் ஸ்டேஜ் டெக்னிக்கை ட்ரைனிங் பண்ணியிருக்கான். இவன் உண்மையிலே ஒரு மான்ஸ்டர். என்னோட தியான்ஷியன் அகாடமியில் இந்த மாரி ஒரு ஜீனியஸ் இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்மளுக்கு ஹீரோவையும் குயின்ஃபேனையும் தான் காட்டுறாங்க. அப்போ குயின்ஃபேன் என்ன சொல்கிறான்னா, என்னால் இதை நம்ப முடியலை. ரெட் ஃப்ளேமிங் பிளட் லைன் அப்படின்னு சொல்லி அவனோட பிளட் லைனை அவன் ஆக்டிவேட் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவனோட பிளட் லைனோட பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வர்றான். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இது ஒன்றும் அந்த அளவுக்கு மோசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கழுத்தை பிடிச்சி நம்ம ஹீரோ தூக்கி எறிஞ்சிட்றான். இதை பார்த்து அங்கே இருந்த எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அப்போ குயின்ஃபேன் நான் இன்னும் தோக்கலை அப்படின்னு சொல்லி திரும்பவும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வர்றான். அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அவனோட பவரை கலெக்ட் பண்ணி குயின்ஃபேன் ஏரில் இருக்கும் போது ஸ்லாஷ் அட்டாக்கை யூஸ் பண்ணி குயின்ஃபேனை அட்டாக் பண்ணுறான். அதில் அவன் பறந்து போய் எட்டி விழுந்துடுறான். அதை பார்த்து நம்ம ஹீரோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, சென்னர் வின் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லேடி சாவோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபென்னர் எப்படி தோத்து போனான் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு குயின்ஃபேனை காட்டுறாங்க. அவனால் கிளம்ப கூட முடியலை. இதை வேச்சன் மற்றவங்க எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்போ அந்த டீச்சர் குயின்ஃபேன் தோத்துட்டானா அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா, குன்சன் தான் இந்த மேட்சோட வின்னர் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோ குயின்ஃபேனை கிராஸ் பண்ணி போகிறான். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, ஜஸ்ட் 3 பஞ்சு தான், லீட்டியானுக்காக நான் உன்னை பழி வாங்கணும். குயின்ஃபேன் நீ தான் இங்கே உண்மையிலே ட்ராஸ். குயின் ஃபேமிலி மட்டும் இல்லைன்னா நீ ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகிறான். இதை லார்டு லிங்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ குயின்ஃபேன் என்ன சொல்கிறான்னா, இல்லை நான் இன்னும் தோக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போகிறான். இதை பார்த்து லார்டு லியாங்கு ஷாக் ஆகுறாரு. அப்போ குயின்ஃபேன் நம்ம ஹீரோ பின்னாடி அட்டாக் பண்ண போகிறான். இதை பார்த்து அங்கே இருந்த எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்போ பிரின்சிபல் கோவப்படுறாரு. இதை எதிர்பார்த்த நம்ம ஹீரோ அந்த அட்டாக்லேருந்து டாச் பண்ணி ஹார்ட் பிரேக்கிங் ஃபிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக்கை நம்ம குயின்ஃபேன் மேலே லான்ச் பண்ணுறான். அந்த அட்டாக்கில் குயின்ஃபேன் எட்டி போய் விழுந்துடுறான். அதை பார்த்த லேடி சாவோ ஃபென்னர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குயின்ஃபேன் கிட்ட வர்றாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நான் இதை வேணும்னு தான் பண்ணேன். எனக்கு தெரியும் நீ என்ன சடனாக அட்டாக் பண்ணுவேன்னு. அது உன்னோட கல்டிவேஷனை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. இது உன்னோட ஓன் சாய்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த சர்வெண்ட் என்ன சொல்கிறாருன்னா, யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு குயின்ஃபேன்ட்ட வந்து அவன்கிட்ட ஒரு பில்லை கொடுத்து அவனை சாப்பிட வைக்கிறாரு. அப்போ அந்த இடத்துக்கு லேடி சாவோ வந்து ஃபென்னர் அப்படின்னு சொல்லிட்டு குயின்ஃபேன் கிட்ட போகிறாங்க. அப்போ குயின்ஃபேன் என்ன சொல்கிறான்னா, அம்மா என்னோட கல்டிவேஷன் டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. நான் இனிமேல் ஒரு யூஸ்லெஸ் ட்ராஷ் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு லேடி சாவோ கோவப்பட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, குன்யாங் அந்த லிட்டில் பாஸ்டரை கொன்னுடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவரும் எஸ் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முன்னாடி போய் நிற்கிறாரு. அதோட இந்த எபிசோடு முடியுது.